தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் இயற்கை பேரிடரினால் பெற்றோரை இழந்து தவிக்கிற சிறு பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். திடீரென்று ஏற்பட்ட இயற்கை பேரிடரினால் பெற்றோரை இழந்திருக்கிற குடும்பங்கள் சிறு பிள்ளைகள் நம்முடைய தேசத்திலே உண்டு. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒருவரே ஆறுதல் செய்ய முடியும். ஆதலால் அவர்களுக்காக இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் யாரிடத்திலே வளர்க்கப்படுகிறார்களோ அவருடைய கண்களிலே எப்பொழுதும் அவர்களுக்கு தயவு ஏற்பட வேண்டும். அவர்கள் விரும்பினது அவர்களுக்கு கர்த்தர் அருளிச் செய்ய வேண்டும். ஆதலால் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய கல்வி தடைபடாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களுக்குரிய நன்மைகள் எதுவுமே தடைபடாதபடிக்கு அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியா அவர்களுக்கு தாயின் தகப்பனுமாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே இயற்கை பேரிடர்னாலே பெற்றோரை இழந்து தவிக்கிற சிறு பிள்ளைங்க ஏராளமான பேர் எங்களுடைய தேசத்துல உண்டு. திடீரென்ற இயற்கையின் ஆண்டவரே பேரிடர்னால் இன்றைக்கு ஆண்டவரே பெற்றோரை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒருவரே ஆறுதல் செய்யுங்க. அவங்க எந்த இடத்துல இப்பொழுது வளர்க்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு மனுஷ தயவை கர்த்தர் தாங்க. கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றுங்க. அவர்களுக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. தடையில்லாமல் அவர்களுடைய நன்மைகள் அவர்களுடைய கரங்களிலே வந்து கிடைக்கட்டும் சுவாமியே. அந்த பிள்ளைகளுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் ஒருவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றி நீர் அணைத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்குரிய கல்வி, அந்த பிள்ளைகளுக்குரிய எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை வாழ்ந்திருக்க பண்ணுங்க. அவர்கள் செழித்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. தாய் தகப்பனை மறந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்து ஆண்டவரே தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.